வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மியான்மர் நாட்டில் நள்ளிரவில் மீண்டும் நிலநடுக்கம். நேற்று அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவு. மியான்மரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உருகுலைந்த அடுக்குமாடி கட்டிடங்கள். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170 உயர்வு. 800க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மியான்மரில் நிலநடுக்கத்தால் இடிந்த தரைமட்டமான கட்டிடங்களில் மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெறுகிறது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் மும்முரம். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நிலநடுக்கம் காரணமாக சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்த 30 மாடி குடியிருப்பு. கண்ணிமைக்கும் நேரத்தில் கட்டிடம் தரைமட்டமானதில் 4 பேர் பலி. இடிபாடுகளில் சிக்கி 80க்கும் மேற்பட்டோர் மாயம். நிலநடுக்கத்தால் நிலைகுலைந்து போய் உள்ள மியான்மர் நாட்டிற்கு 15 டன் நிவாரணப் பொருட்கள், உணவு, மருந்து உள்ளிட்ட பொருட்களை விமானம் மூலம் அனுப்பி வைத்தது இந்தியா. நிலநடுக்கத்தால் உருகுலைந்த மியான்மர் நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய இந்தியா தயார். பிரதமர் மோடி அறிவிப்பு. மியான்மர், தாய்லாந்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.7 பதிவான நிலநடுக்கம் காரணமாக வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் வீதிகளில் தஞ்சம். இரவும் பகலும் விமர்சிக்கப்படும் அமலாக்கத்துறை இதுவரை 22,000 கோடி பணத்தை கைப்பற்றியுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடித்தவர்களின் பணம் மக்களிடமே திருப்பிக் கொடுக்கப்படும் எனவும் உறுதி. ஆண்டுகளாக 11வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் வெறும் 7 ஆண்டுகளில் 5வது இடத்திற்கு முன்னேற்றம். உலகில் எங்கு சென்றாலும் இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி மக்கள் ஆர்வமாக பேசுவதாக டெல்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் மோடி பேச்சு. மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம். (2026) சட்டமன்ற தேர்தலில் தாவேக, திமுக இடையேதான் போட்டி என தாவேக தலைவர் விஜய் பரபரப்பு பேச்சு. யாரும் எதிர்பார்த்திராத வகையில் 2026 தேர்தல் இருக்கும் எனவும் கருத்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு போட்டியாக எந்த தலைவர்களும் இல்லை. சென்னை விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக, திமுக இடையேதான் போட்டி என்ற விஜய் பேச்சுக்கு பதிலடி. தாவேக தலைவர் விஜய் முதலில் களத்துக்கு வந்து பணியாற்ற வேண்டும். பிரதமர் மோடி குறித்து விஜய் விமர்சித்த நிலையில் அண்ணாமலை விமர்சனம். (2026) சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகவிற்கும் தான் போட்டியா? நடிகர் விஜயின் கருத்து உட்கார்ந்து பேச வேண்டிய சமாச்சாரம் என்று OPS பேட்டி.
மூன்றாவது நாளாக தொடர்கிறது எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம். 4000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்காததால் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். செங்கல்பட்டு அருகே ரவுடி அசோக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்த போலீசார். ஆப்பூர் வனப்பகுதியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றதால் நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டேஜ் உரிமையாளர் துண்டு துண்டாக வெட்டி எரித்த கொலை வழக்கு. 48 மணி நேரத்தில் 4 குற்றவாளிகளையும் கைது செய்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் களை கட்டிய மகளிர் கல்லூரி விழா. மாணவிகள் பேராசிரியர்களோடு சேர்ந்து நடனமாடி நடிகை ஆசிஃபா உற்சாகம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நடைபெற்ற முத்தாலம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா. பூந்தட்டுங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் சமர்ப்பித்த இஸ்லாமிய பெருமக்கள். ஏப்ரல் 4ஆம் தேதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. இலங்கைக்கு இடம்பெயர்ந்த 45,000 தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் உள்ளிட்டவைகளை தொடங்கி வைக்கிறார். நாடாளுமன்ற நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும். யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக மோடி அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பெருமிதம். உரம் விலை உயரும் போதெல்லாம் விவசாயிகளின் சுமையை குறைக்க மத்திய அரசு சிறப்பு தொகுப்புகளை வழங்குகிறது என பேட்டி. ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 காவலர்கள் வீரமரணம். 2 நாட்கள் நீடித்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் காவலர்களின் உடல்களுக்கு அதிகாரிகள் இறுதி அஞ்சலி. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் வேலையின்மையை எதிர்த்து இந்திய ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பினர் போராட்டம். தடுப்பு வேலிகளை தகர்த்து போராட முயன்ற இளைஞர்களை தண்ணீரை பீச்சு அடைத்து அப்புறப்படுத்தியது போலீஸ். பிரதமர் மோடி சிறந்த புத்திசாலி என்பதை கடந்து என்னுடைய சிறந்த நண்பரும் கூட. உங்களுக்கு சிறந்த பிரதமர் கிடைத்துள்ளார் என்றும் இந்தியாவை குறிப்பிட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் புகழாரம். துருக்கியில் எதிர்க்கட்சித் தலைவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் வெடித்தது மக்கள் போராட்டம். போராட்டத்தில் பிகான்சோ கதாபாத்திரத்தில் வேடமணிந்து ஒருவர் பங்கேற்று மக்களை உற்சாகப்படுத்திய காட்சி வைரல். பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் 50 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்ததால் ரசிகர்கள் அதிருப்தி. ஜோர்டானில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி. 62 கிலோ எடை பிரிவு இந்திய வீராங்கனை மனிஷா பன்வாலா தங்கப் பதக்கத்தையும் ஆண்டிம் பங்கல் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற இருந்த கொல்கத்தா லக்னோ இடையிலான போட்டி 8ஆம் தேதி மாற்றம். ராமநவமி கொண்டாட்டங்களை தொடர்ந்து போட்டி மாற்றி அமைக்கப்படுவதாக BCCI அறிவிப்பு. தன் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் உணவு, உடற்பயிற்சி மற்றும் ஃபேஷன் முக்கிய தேவை. நடிகையும் மாடல் அழகியுமான மலைக்கா அரோரா சுவாரஸ்ய தகவல்.